எனது வீடியோ பார்க்கும் பலர் எனக்கு பர்சனல் மெசேஜ் அனுப்பி இந்த அமெரிக்க டீப் ஸ்டேட் பற்றி ஒரு டீடைல் வீடியோ செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர். பல வீடியோக்கள் ஹிந்தி, இங்கிலீஷ் மற்றும் பிற மொழிகளில் வருகின்றன. சில வீடியோக்கள் தமிழிலும் வந்துள்ளன. இதை பற்றி இன் டீட்டெயிலாக புரிந்து கொள்ளும் வகையில் எப்படி அமெரிக்க டீப் ஸ்டேட் வேலை செய்கிறது என்பதை பற்றியே இந்த வீடியோவில் பேசுகிறேன். ரீசெண்டாக எப்படி அமெரிக்க டீப் ஸ்டேட் வேலை செய்தது, இந்த துருக்கி அரசாங்கம் மற்றும் எர்தோகான் எதிராக. ட்ரம்புக்கு முன் அதிகாரத்தில் இருந்த பைடனுடன் இந்த துருக்கி பெரிய பிரச்சனையாக இல்லை. டெமோக்ராட்ஸ் உடன் நல்ல உறவில் இருந்த ஒரு பிரசிடென்டாக இருந்தார் எர்தோகான். அவர் 22 வருடங்களாக துருக்கியின் பிரசிடென்டாக உள்ளார். பைடன் வரும் நேரத்திற்கு முன்பு நீங்கள் கவனிக்க வேண்டியது இதுதான் பாயிண்ட். துருக்கி பிரசிடென்ட் எர்தோகான் 3 முறை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இந்த ஹமாஸ் மற்றும் மிடில் ஈஸ்ட் இஷ்யூ தொடர்பாக துருக்கி இஸ்ரேலுடன் போருக்கு தயாராக உள்ளது என்று. புரிந்து கொள்ளுங்கள், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னால் ஈரானின் ஸ்டேட்மெண்ட் வருகிறது. பின்னர் துருக்கி பிரசிடென்ட் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் செய்கிறார். அங்கே அமெரிக்க பிரசிடென்ட் சொன்னார், தேவையற்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதே என்று. நீங்கள் நேட்டோ அலையன்ஸில் உள்ள நாடு, அதன் ஃபேவரட் நாடு. இஸ்ரேலுக்கு எதிராக இது போன்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரச்சனை ஏற்படும் என்று அமெரிக்க அட்மினிஸ்ட்ரேஷன் துருக்கிக்கு வார்ன் செய்கிறது. ஆனால் மீண்டும் துருக்கி பிரசிடென்ட் இது போன்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இஸ்ரேல் அங்கிருந்து ஓடிய ஹமாஸின் காயமடைந்த பல தீவிரவாதிகளுக்கு ஏறத்தாழ 2000 பேர் துருக்கியில் ட்ரீட்மெண்ட்டில் உள்ளனர். அவர்கள் இங்கே ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷலி ட்ரீட்மெண்ட்டில் உள்ளனர். புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அடுத்த பாயிண்ட் உள்ளது. இவர்களின் பினான்சியல் விஷயங்கள். ஐரோப்பிய நாடுகளுடன் தொடர்புடைய ஹமாஸுக்கு எக்கனாமிக்கலி சிறிய பேங்கிங் மற்றும் செயல்பாடுகள் துருக்கியில் உள்ளன. ஈஸ்ட் அங்கரால் உள்ளது. இது பல இன்டர்நேஷனல் பத்திரிகைகள் ரிப்போர்ட் செய்துள்ளன. ஏனென்றால் அவர்களின் வருமான ஆதாரம் என்று சொல்வது அங்கே பணம் சம்பாதிப்பார்கள், அதிலிருந்து பல வெப்பன்ஸ் வாங்குவார்கள். ஃப்ரீயா யாரும் வெப்பன்ஸ் கொடுக்க மாட்டார்கள். இவ்வளவு பணம் கொடுத்திருக்க வேண்டும். அதற்கான ஆபீஸ் ஒரு பேங்கிங்காக அவர்கள் செயல்படுகிறார்கள். ஏனென்றால் அதற்குள் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் செயல்பாடுகள் அனைத்தும் துருக்கி கவர்மெண்ட் தான் செய்து கொடுக்கிறது. இப்போது அடுத்த பாயிண்ட் கவனிக்கவும். ட்ரம்ப் அதிகாரத்தில் வந்து ஸ்டீஃபன் பீகனை அமெரிக்காவின் ஸ்பெஷல் என்வாயாக யுஏஇக்கு நகர்த்தினார். அக்ரீட். அதன் பிறகு நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் உள்ளது. இவரின் ஆபீஸ் என்று சொல்லப்படும் ஸ்டீஃபன் பீகன் அதிகமாக மிடில் ஈஸ்ட் ஆசியாவில் செல்லும் போது அபுடபியில் தான் தங்குகிறார். ஏனென்றால் அமெரிக்க டிப்ளமேட்ஸ் அல்லது எம்பாசி அனைத்தும் அங்கே மிகவும் ஆக்டிவ் பேஸாக உள்ளது. ஏனென்றால் யுஏஇயுடன் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய உறவு உள்ளது. அது ஒரு பேஸ் ஆகும். அதனால தான் பல டிஸ்கஷன்ஸ் அங்கே நடத்த முடியும் என்று சொல்கிறார்கள். பல நாடுகளுடன் சில நாடுகளில் அமெரிக்க டிப்ளோமசி செய்வது முக்கியமாக இல்லாவிட்டால் அங்கே யுஏஇல தான் அவர்களின் பேஸ் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் கட்டாருடன் இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பெரிய உறவு இல்லை. அதனால அவர்களுக்கு யுஏஇ தான் முக்கியம். அபுதாபி ரூலருடன் உள்ள உறவின் பேரில் அங்கேதான் இது போன்ற டிஸ்கஷன்ஸ் மற்றும் செயல்பாடுகள் பலரோடு நடந்தன. அங்குள்ள ஏகேபி பார்ட்டி, அதாவது துருக்கி கவர்மெண்ட், ஏகேபி பார்ட்டி பல முறை ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தது. துருக்கி பத்திரிகைகளில் அங்குள்ள ஆப்போசிஷன் லீடர்ஸ் தொடர்ந்து அபுதாபியில் சென்று இந்த ஸ்டீஃபன் பீகனுடன் டிஸ்கஷன் நடத்துகிறார்கள். அது லீக் ஆகியது. இன்சிடென்ட், அது உண்மை. அங்கேதான் நீங்கள் அமெரிக்க டீப் ஸ்டேட் என்று சொல்லப்படும் நிகழ்வை பார்க்க வேண்டும். ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் உண்மையில் முன்பே இந்த துருக்கியின் ஆப்போசிஷன் லீடர்ஸுடன் பேக்டார் டாக்ஸ் ஸ்டார்ட் செய்தது. இதை டிப்ளமேட்டிக் டாக்ஸை விட பேக்டார் டாக்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இந்த எர்தோகானை எப்படி கண்ட்ரோல் செய்ய முடியும் என்றதுதான் டிஸ்கஷன். எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும்? ஏனால் எர்தோகான் எல்லாவற்றையும், எல்லா வரம்புகளையும் மீறி முன்னேறுகிறார். அமெரிக்க இன்ட்ரெஸ்ட்ஸை அவர் கருத்தில் கொள்ளவில்லை. ஸ்பெஷலி இஸ்ரேல் இஷ்யூ. எர்தோகான் இந்த கட்டாருடன் அதிகம் நெருக்கமாகிறார், மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு துணிகிறார். அதேபோல் ஈரானுடன் நெருக்கமாகிறார். அங்குள்ள மிலிட்டன்ட் குரூப்ஸை உதவுவதற்காக இவர் வாங்கி திருப்புகிறார். இதுதான் இன்சிடென்ட். இவரை ட்ராப் செய்ய வேண்டும். இதை அமெரிக்க டீப் ஸ்டேட் விளையாடப் போகிறது. அங்கே இந்த ஆப்போசிஷன் லீடர்ஸுடன் தொடர்பு ஏற்படுத்தி பல டிஸ்கஷன்ஸ் நடக்கின்றன. அதற்குள் கேம்பஸஸ்ல அங்குள்ள இளைஞர்களிடையே அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ, அதாவது ஃபியூச்சர் இல்லாத ஒரு வழியில இந்த எர்தோகான் ஆட்சி போகிறது. ஏனென்றால் பேமெண்ட் கூட எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகிவிட்டது. அங்குள்ள ஸ்டாக் மார்க்கெட் போய்விட்டது. வேல்யூவேஷன் மிகவும் கீழே போய்விட்டது. புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வரவில்லை. இதை ஒரு இஷ்யூவாக எடுத்துக்கொண்டு திடீரென எர்தோகான் அனௌன்ஸ் செய்கிறார்,
அவர் மீண்டும் எலெக்ஷன் நடத்துகிறார் என்று 28ல. ஏனென்றால் அங்குள்ள கான்ஸ்டிடியூஷனுடன் தொடர்புடைய ஒரு டேர்ம் கூட இருந்து முடிந்தால் பின்னர் இவரால் போட்டியிட முடியாது. அப்போது 2028க்கு முன்பே எலெக்ஷன் நடத்துகிறார். அவர் பிரசிடென்டாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான செயல்பாடுகள் தயாராகிவிட்டன. அந்த நேரத்தில் துருக்கியில் முழுவதும் சோஷியல் மீடியா வழியாக கேம்பெயின் ஸ்டார்ட் செய்யப்படும். புரிந்து கொண்டீர்களா டீப் ஸ்டேட் என்றால் என்ன என்பதை? இதுல தான் பேசிக்காக இந்த எர்தோகான் சிக்கி கொண்டாரு. அதுக்கிடையில HDP, அதாவது கர்டிஷ் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியின் இஷ்யூ வருகிறது. அவர்களுடன் சீஸ்ஃபயர் டீல வருகிறது. ஆனால் அது கம்ப்ளீட்லி இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியாமல் ஃப்ளாப் ஆகிவிடுகிறது. அந்த நாட்டில் ப்ராப்ளம் உருவாக்குகிறது. அப்போது திடீரென இந்த எர்தோகான் அமெரிக்க டிப்ளமேட்ஸுடன் பேசுகிறார். அவருக்கு மிகவும் தேவையான ஒரு டிமாண்ட் இருந்தது. அமெரிக்கா கொடுத்திருக்கும் வெப்பன்ஸ், அதாவது நேட்டோ நாடுகளின் பகுதியாக வெப்பன்ஸில் மிக முக்கியமானது F-16 மற்றும் F-35. இந்த இரண்டுக்கும் சாங்ஷன்ஸ் இம்போஸ் செய்கிறது அமெரிக்கா. ஏனென்றால் எர்தோகானின் சில செயல்பாடுகள் தவறாக இருந்தன. மிக முக்கியமாக அவரிடம் சொன்னது, நீங்கள் நாட்டோ நாடு ரஷ்யாவிலிருந்து S-400 என்று சொல்லப்படும் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல், ஆன்டி ஏர்கிராஃப்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கக்கூடாது என்று சொல்லியிருந்தது. ஆனால் அதை தவறாகி இவர் வாங்கிய போதுதான் அமெரிக்கா இந்த சாங்ஷன்ஸ் ஏற்படுத்தியது. F-35 அதேபோல் F-16 இன் ரிப்பேர் செயல்பாடுகள் செய்து கொடுக்கவில்லை. திடீரென இவர் பேசுகிறார். அவருக்கு பயமாகிவிட்டது. ஏனென்றால் அமெரிக்கா அங்கே தீர்மானித்து இவரை எடுத்து மாற்றுவதற்கான தயாரிப்பு நடந்தது. ஏனென்றால் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அங்கே அசைந்து ப்ராப்ளம் ஆகிவிட்டது. ஆப்போசிஷன் திடீரென அவர்களின் கேண்டிடேட்டாக இஸ்தான்புல் மேயர் எக்ரம் இமாமோலுவை அப்பாயிண்ட் செய்கிறார்கள். அவர் தீர்மானிக்கிறார் இவர்தான் இவருக்கு எதிராக போட்டியிடுவார் என்று. திடீரென இவரை அரெஸ்ட் செய்கிறார்கள். அதற்கு முன்பாக புரிந்து கொள்ளுங்கள், எர்தோகானுடன் ஸ்டீஃபன் பீகன் நேரடியாக டிப்ளோமசி பேக்டார் டாக்ஸ் நடத்தி இந்த சாங்ஷன்ஸ் இம்போஸ் செய்தது. ஒன்று F-35, அதேபோல் F-16 சாங்ஷன்ஸ் லிஃப்ட் செய்து இரண்டும் தருவோம் என்று சொன்னது. அமெரிக்கா ஏற்படுத்தியுள்ள சில மற்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் லிஃப்ட் செய்தது. ஆனால் ஒரே ஒரு டிமாண்ட் வச்சது, இஸ்ரேல் விஷயத்திலும் ஈரான் விஷயத்திலும் ஹமாஸ் விஷயத்திலும் தலையிடாதே, தலையிட்டால் உன்னை அழித்து விடுவோம். நான் இதைத்தான் சொல்கிறேன். அங்கேயும் பிரஷர் செய்தது, இங்கேயும் பிரஷர் செய்தது. அவரின் டிமாண்ட் அங்கே சொன்னது, இந்த இன்சிடென்ட் செய்து தருவோம், ஆனால் அங்கே ஹமாஸ் இன் ஆபீஸ் செயல்படக்கூடாது. ஹமாஸ் இன் போராளிகள் என்று சொல்லப்படும் நபர்களை திரும்ப அனுப்பக்கூடாது. அங்கேயே நிறுத்தி வைக்க வேண்டும். அவர்களை ஜெயிலில் வைக்க வேண்டும். உங்களுக்கு இப்போது புரிகிறதா டீப் ஸ்டேட் எப்படி வேலை செய்கிறது என்று? ஏனென்றால் அங்கே பிரஷர் செய்தது. இங்கே துருக்கியுடன் நேரடியாக பேசுகிறது. அவனுடைய டிமாண்டான F-16 மற்றும் F-35 கொடுக்கிறது. எர்தோகானை அங்கே முடக்கிவிட்டது. இதுதான் இந்த அமெரிக்க டீப் ஸ்டேட் என்று சொல்றது. இந்த ட்ரம்ப் வந்த பிறகு நீங்கள் கவனித்தீர்களா? எர்தோகான் பேசியதே இல்லை. அவருக்கு இப்போது ஹமாஸ் வேண்டாம், ஈரான் வேண்டாம், மிலிட்டன்ட்ஸ் வேண்டாம், ஹூத்திகள் வேண்டாம், எதுவும் வேண்டாம். அவருடைய நாட்டில் ப்ராப்ளம் உருவாக்கி அவரை தவறாக்கும் வழியில் ஆகிவிட்டது. உடனே அவரின் டிமாண்ட் சொன்னது, இன்று இன்சிடென்ட் செய்திருக்கிறோம். இதை கேட்கும் நபர்களுக்கு புரியும் எப்படி டீப் ஸ்டேட் வேலை செய்கிறது என்று. இது பத்திரிகைகளில் வந்த ரிப்போர்ட் அல்ல. இந்த டீப் ஸ்டேட் பற்றி வந்ததில்லை. சில விஷயங்கள் பத்திரிகைகளில் வந்துள்ளன. மீதமுள்ளவையெல்லாம் எனது அசம்ஷன் ஆகும். அதை வச்சுதான் அனாலிசிஸ் செய்திருக்கிறேன். எப்படி எர்தோகான் ஐ கண்ட்ரோல் செய்தார்கள், அடக்கி மூலையில உட்கார வைத்து விட்டார்கள். இந்த விஷயத்தை பற்றி பேசுவதே இல்லை. இப்போது கம்ப்ளீட்லி சைலண்ட் ஆகிவிட்டார். அவரை சைலண்ட் ஆக்குவதற்காக முன்பு பைடன் முயற்சிகள் எதுவும் நடக்கவில்லை. அங்கேதான் ட்ரம்ப் வந்து அவரை முற்றிலுமாக அழித்து விட்டார். அங்கே ப்ராப்ளம் உருவாக்கினார். துருக்கியில் பெரிய புரொட்டஸ்ட் நடக்கிறது. இரவும் பகலும் ஆகிறது. அவரை மாற்ற வேண்டும். இந்த டிக்டேட்டர் காரணமாக ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொன்றாக குவிந்து விட்டது. இதற்கிடையில் அவர் இந்த முட்டாள்தனம் காட்டினார். இமாமோலு போன்றவர்களை அரெஸ்ட் செய்தார். போலீசின் பக்கம் திரும்பினார். அவரின் ஃபேமிலி திரும்புகிறது. அவரின் பிறந்த ஊர் மக்கள் திரும்புகிறார்கள். மக்கள் முழுவதும் அவருக்கு எதிராக திரும்பிவிட்டனர். நியூ ஜெனரேஷன் மக்கள் திரும்புகிறார்கள். புதிய குழந்தைகளுக்கு எந்த பாலிடிக்ஸும் இல்லை. அவர்களும் அவருக்கு எதிராக திரும்புகிறார்கள். புதிய ரேட்டிங் வந்த பிறகு 32% கீழே மட்டுமே உள்ளது அவரின் பாப்புலாரிட்டி. அதேபோல் ஆப்போசிஷன் லீடரின் ரேட்டிங் 41% மேலாக உள்ளது. அவர் தோற்க போகிறார் என்று விஷயங்கள். இப்போது ஏறத்தாழ பிடித்து கொண்டீர்கள் எப்படி அமெரிக்க டீப் ஸ்டேட் விளையாடுகிறது என்று. கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆகும்.
நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த துருக்கியில் பார்க்க முடியும். பின்னர் அவர் சீஸ்ஃபயர் செய்து கர்டிஷ் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியை அமெரிக்கா கலைத்து விட்டது. இதுதான் அமெரிக்கா வேர்ல்ட் போலீஸ் டீப் ஸ்டேட் என்று சொல்லும்போது உங்களுக்கு ஏறத்தாழ புரிகிறது என்று நம்புகிறேன்.